ஸோ ஆல்வேஸ் நான் சண்முகம். இப்ப பார்க்க போற கதை வந்து கேங்கர்ஸ். வடிவேலு சாரு, சுந்தர் சி 2 பேரும் கில்லர் காம்போவாச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போனீங்கன்னா, உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 80% பூர்த்தி ஆகும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. டாப் கிளாஸ் நல்ல படம். டீசென்ட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும் பார்க்கலாம். ஓகே கதை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அ வந்து ஒரு ஒரு ஸ்கூல் சரிங்களா? அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்கூலு அந்த அந்த ஒரு ஊரு. அந்த ஊரு பெரிய தலக்கட்டு இருக்காங்க சரிங்களா? அந்த தலக்கட்டுல வந்து அண்ணங்காரன் வந்து இறந்துருவான். ஸோ தம்பிக்காரனும், அண்ணனோட பையனும் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஊர்ல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணனோட பையன் வந்து சின்ன பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான். அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருப்பான். சரிங்களா? ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க பணக்காரங்க வீட்டு வேலை பார்க்குற பொண்ணும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கும். அந்த ஸ்கூல்ல தான் வந்து நம்ம கேத்ரின் தெரசாவும் டீச்சரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த பொண்ணு நல்லா பேச்சு போட்டி நல்லா டேலண்டடா செமையா பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த சமயத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு அந்த பொண்ணு வந்து காணாம போயிரும். ஏன் அந்த பொண்ணு எங்கடா காணாம போச்சு, பொண்ணு எங்கடா காணாம போச்சு, எல்லாரும் போனா எந்த எந்த க்ளூவும் கிடைக்காது. ரொம்ப பிரச்சனையா இருக்கும். இதே சமயம் இவைங்க பண்ற ருல்லுனால ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, எஸ்பி வந்து ஒரு ஒரு ஆள வந்து உள்ள போய் வேக பாரு. அங்க இருக்க பிடி டீச்சர் நான் வேலை வாங்கி தரேன். அங்க போய் நீ அங்க டீச்சரா நீ வேலைக்கு சேர போற. அங்க போய் நீ ஒழுங்கா வேலை பாரு. உள்ள இருக்க என்னென்னன்னு கரெக்ட்டா சமாளிச்சுக்க. அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாரு. சரிங்களா? அப்படின்னு நினைச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சுந்தர் சி சார் வந்து பிடி சார தேர்ந்தெடுப்பார். என்ன நீங்க மட்டும் பிடி சாரா இருக்கீங்க? நீங்க அப்படியே வாங்க. ஏற்கனவே இங்க இன்னொரு பிடி சார் இருக்காரு. 2 வேள யாராவது ஒரு ஆள் தான் வேலைக்கு வச்சுக்க முடியும். வேணா நீங்க ஒரு 6 மாசம் இருங்க. அவரு ஒரு 6 மாசம் இருக்கட்டும். நீங்க ஒரு 6 மாசம் இருங்க. அவரும் 6 மாசம் இருப்பாரு. கடைசி 6 மாசத்து முடிவுல யாரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அவங்க வச்சுப்போம். மீதி எதுவும் அனுப்பிடுவேன். பரவாயில்லையான்னோனே, ஓகே சார். டீல் ஓகே சார்ன்னு போகும்போது இன்னொரு பிடி சார் தான் வந்து நம்ம வடிவேல் சார். சரிங்களா? இங்க வடிவேல் சார் ட்ரை பண்ணுவாரு. அதே மாரி சுந்தர் சி சாரும் கேட்டரிங் யாரா கேட்டரிங் தெரசா சுந்தர் சி சார் ட்ரை பண்ணிருக்கோம். அதே அந்த பழைய படம் தான். அந்த படம் நகரமா. ஸோ அந்த படத்தோட அதே மாரி தான் டோன்மா இருக்கும். ரொம்ப ஜாலியா போகும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ இவங்க 3 பேருக்கு ஒரு அப்போ ட்ராவல் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து ஒரு சில சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா வந்து சுந்தர் சியோட ட்ரூ எமோஷன் என்ன? அந்த பொண்ணு காணா போன பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக கேப்டன் சார் ட்ரை பண்ணும்போது, இவரு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆனா அவர் கேப்டன்ஸுக்காக தான் பண்றாரா? இல்ல இவரு வேற ஒரு உள்நோக்கத்துக்காக பண்றாரா? ஸோ அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து மீதி இருக்க கதை. வேற என்ன உள்ள ஒரு பணம் ஒரு 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 லாக்கர் நெறைய பணம் இருக்கும். சரிங்களா? அத கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம தலைவன் வந்திருப்பாப்ல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? அந்த பணம் இருக்குங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்படிங்கிற மாரி உள்ள புறம் கதை போகும். அந்த குடும்பம்னு பார்க்கும்போது மிகப்பெரிய குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். சிவா ரைஸ் மில், சிவா தியேட்டருங்கிற மாரி நெறைய கம்பெனி வச்சு நெறைய பேர் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க தலைக்கட்டு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இவர் எப்படி எங்கேயும் கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிற மாரி மீதி கதை போகும். ஸோ கேங்கர்ஸ் உண்மையிலே செம சூப்பரான படம். இதுல ஏன்டா முண்டாஸ்பட்டி முனிஸ்கான் நடிச்சிருக்காரு. ஏன் அத பத்தி பேசல அப்படின்னா வந்து, எனக்கு அந்த தங்கத்துக்காக தான் இந்த படத்தையும் பார்த்தேன். வடிவேல் சாருக்காகலாம் பார்க்கல. எனக்கு அந்த தங்கம் இருக்கு. அந்த தங்கத்துக்காக பார்க்கணும்னு தான் பார்த்தேன். தங்கத்தையும் இதுல சைட் கேரக்டர போட்டு விட்டாங்க. ஏன்னு தெரியல. எனக்கு அது வடிவேல் சார் கூட யார் பண்ணாலும் சைட் கேரக்டர் தான்டா அப்படிங்கிற மாரி பார்த்தாலும், எனக்கு அது எனக்கு அதுதாங்க தங்கம். எனக்கு வடிவேல் சார் இல்லைங்கிற பட்சத்துல வடிவேல் சார் படத்துல இல்ல அப்படிங்கிற போது, என் கண்ல எனக்கு தங்கமா பட்டது முனிஸ்கான் சார் மட்டும் தான். சரிங்களா? என்னதான் யோகி பாபு சார், சந்தானம் சார் என்ன சொல்லு? முனிஸ்கான் கெத்துறாங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவரு வந்து சைட் கேரக்டரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு முதல் சைட் கேரக்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணார்ல வடிவேல் சார் அந்த ஒரு நாய் சேகரா, அதுலயும் ஒரு சைட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஏன்? எதுக்கு? யார் மேல உள்ள இவ்ளோ பாசம், காதல்னால இப்படி பண்றாருங்கிறது தெரியல. ஸோ அந்த மாரி இருந்துச்சு எனக்கு அந்த படம். அது ஒரு மன வருத்தமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால தான் 80% மார்க் போட்டியான்னா, உள்ள இருக்க அந்த கிரந்தி. ஸோ இதே மாரி நல்ல வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.